வர கிறிஸ்துமஸுக்கு எனக்கு புத்தாண்டுக்கு நம்ம தமிழ் சேனல்ஸில் என்னென்ன திரைப்படங்கள் ப்ரீமியர் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம ஒவ்வொரு சேனல்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சன் டிவியை பார்க்கலாம். சன் டிவியை பொறுத்தளவுக்கு புதிய திரைப்படங்கள் எந்த திரைப்படங்கள் அவங்ககிட்ட இல்லை. ஹிட் 3 அண்ட் லால் சலாம் தவிர இந்த கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டுக்கு என்ன திரைப்படம் ஒளிபரப்பு செய்வாங்கன்னா, நம்ம சன் டிவியை பொறுத்தளவுக்கு கிறிஸ்துமஸுக்கு ரிப்பீட் மூவிஸ் தான் ஒளிபரப்பு செய்வாங்க. புத்தாண்டுக்கு பொறுத்த அளவுக்கு லால் சலாம் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம சன் டிவியில். இல்லாட்டி நம்ம விடாமுயற்சியோட செகண்ட் டெலிகாஸ்ட் கூட நம்ம சன் டிவியில் இந்த நியூ இயருக்கு சாயங்காலம் எதிர்பார்க்கலாம். ஜீ தமிழில் இந்த நியூ இயர் அண்ட் கிறிஸ்துமஸுக்கு என்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஜீ தமிழை பொறுத்தளவுக்கு நிறைய திரைப்படங்கள் ரைட்ஸ் வாங்கி வச்சிட்ருக்குறாங்க. அதில் இந்த கிறிஸ்துமஸுக்கு கவினோட கிஸ் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஜீ தமிழில். இல்லாட்டி அந்த திரைப்படத்தை புத்தாண்டு அன்னைக்கு ஒளிபரப்பு செய்யலாம் நம்ம ஜீ தமிழில். அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்குறாங்க. அந்த திரைப்படத்தை புத்தாண்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஜீ தமிழில். இல்லாட்டி பொங்கலுக்கு ஒளிபரப்பு செஞ்சுருவாங்க அந்த திரைப்படத்தை. அடுத்து நம்ம விஜய் டிவி பக்கம் போல் விஜய் டிவிலேயும் நிறைய திரைப்படங்கள் ரைட்ஸ் வச்சுருக்குறாங்க. இப்போவுமே ஒன்றும் திரைப்படங்கள் ரைட்ஸ் வாங்கி வச்சு ஒளிபரப்பு செய்யாமல் வச்சுருக்குறாங்க. அதில் இந்த கிறிஸ்துமஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் அண்ட் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளிவந்த மாரீசன் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது இந்த கிறிஸ்துமஸுக்கு. அடுத்து நியூ இயருக்கு என்ன திரைப்படம் நம்ம விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்வாங்கன்னா, விஜய் டிவி பொறுத்தளவுக்கு நியூ இயருக்கு சித்தார்த் அண்ட் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் 3BH. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை நியூ இயர் அன்னைக்கு நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி தேவரா திரைப்படத்தோட ரைட்ஸை இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி வாங்கியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தை கூட நியூ இயருக்கு ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் டிவியில். கலைஞர் டிவியை பொறுத்தளவுக்கு ரிப்பீட் மூவிஸ் தான் ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நியூ இயருக்கு அண்ட் கிறிஸ்துமஸுக்கு ரிப்பீட் மூவிஸ் தான் ஒளிபரப்பு செய்வாங்க நம்ம கலைஞர் டிவியில். அவங்கக்கிட்ட இட்லி கடை ரைட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்த திரைப்படத்தை பொங்கல் அன்னைக்கு தான் ஒளிபரப்பு செய்வாங்க நம்ம கலைஞர் டிவியில். அடுத்து நம்ம ஜீ தமிழ் விஜய் டிவியோட சேட்டலைட்ஸ் அப்கமிங் வீக்ஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள்.